நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அதுவும் கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். சமீபத்தில் கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் கூகுள் மேப்ஸ் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. அந்த கூகுள் மேப்ஸில் ஒரு புதிய செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டப் தற்சமயத்துக்கு ஒரு 10 சிட்டிக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் சிட்டி, அதாங்க சென்னை, அந்த இடங்களில் இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு முக்கியமான 10 நகரங்கள், அதாவது சென்னையோடு சேர்த்து 10 நகரங்களில் வந்து இந்த கூகுள் மேப்ஸில் இருக்கக்கூடிய இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாளடைவில் நாங்கள் விரிவுபடுத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பை வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூகுள் மேப்ஸ் அறிமுகப்படுத்த வேண்டியது ஏதோ ஒரு பிரச்சனையால அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்போ அந்த செட்டப்பை நம்ம கூகுள் மேப்ஸ்ல பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸில் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் வியூவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பட் இந்தியாவில் இல்லைங்க, வெளிநாட்டில் இருக்கும் போது அந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணி என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. முழுமையாக அறிமுகப்படுத்தலை, ஒரு சில முக்கியமான சிட்டிகளில் மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலையும் சென்னையில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. இன்னும் காலப்போக்கில் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸ்க்கு மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா லொகேஷன். இந்த லொகேஷன் பட்டனை வந்து கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நேவிகேஷன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா லைவ் வியூன்னு இருக்கும். இது இப்படி ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அந்த ஏரியாவை நீங்க சர்ச் பண்ணுங்க இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், தென்காசி பஸ் ஸ்டேஷன், நியூ பஸ் ஸ்டேஷன், சரிங்களா, கொடுத்துட்டு நீங்க டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டுக்கு பக்கத்துல லைவ் வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அப்படி காட்டும் போது அதில் நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஃபோனோட கேமரா வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனோன்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வழியை காட்டும் இந்த கூகுள் மேப்ஸ். நீங்கள் எப்படி போகணும், இது என்ன ஏரியா, எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். இதாங்க ஸ்ட்ரீட் வியூ. அதை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கூகுள் மேப்ஸில் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சா இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க.